ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேக் வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் கேக், மிச்சம் மீந்த கேக். நேற்று பாப்பாவுக்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வெட்டி எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீந்த கேக். திருப்பியும் இன்றைக்கும் கேக் சாப்பிட்ணுன்னா பாப்பா வந்து வேணான்னு சொல்கிறா. அதனால சரி வேறு என்ன வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த கேக்கில் வந்து நான் கேக் தனியாக, அதில் வந்து விப்பிங் க்ரீம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து நான் 2 ரெசிபி செய்ய போகிறேன். ஒன்று வந்து கேக் லாலிபாப், இன்னொன்று வந்து கேக் லேயர்டு ஐஸ்கிரீம். 2 பண்ண போகிறேன். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது 2த்தையும் பிரித்து வச்சுட்டேன். இப்போ இந்த கேக்கெல்லாம் நல்லா உதுத்துக்கலாம். கேக் லாலிபாப் செய்யறதுக்கு இந்த உதுத்த கேக் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது இது மாதிரி டூத் பிக் குச்சி வச்சுருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட எதனா லாலிபாப்க்கு உள்ள குச்சி அப்படி எதனா இருந்தாலும், இல்லை இதுலேயே நீட்டாக குச்சி இருக்கும், இந்த தந்தூரிக்கு போடுற குச்சி மாதிரி, அதுவும் இருந்தாலும் ஓகே. எதிர்க்கும் என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த உதுத்து வச்ச கேக்கை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த குட்டி உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அதை இந்த டூத் பிக் குச்சியில் சொருகிடலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் கேக்கு. இதை வந்து லேயர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த லாலிபாப்க்கு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் டபுள் பாயிலிங் பண்ண போகிறேன். இதுவும் பாப்பா பர்த்டேக்குள்ள மீந்த சாக்லேட் தான். இதை வச்சு தான் நான் மெல்ட் பண்ண போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். டார்க் சாக்லேட் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இந்த சுடு தண்ணியில் வச்சு டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சு. சாக்லேட் பாருங்கள் உருகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உருகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். திருப்பி வைக்கலாம். சாக்லேட் இப்போ மெல்ட் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிரப் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிரப்பை கூட இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த கேக் லாலிபாப்பை எடுத்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ இது 5 நிமிஷம் ஒரு கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ தான் சூடாக இருக்குது. 5 நிமிஷம் கூல் டவுன் பண்ணிடலாம். சாக்லேட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் இது முந்திரி எடுத்து துருவி வச்சுருக்கேன். அடுத்தது சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது அந்த அப்படியே டார்க் சாக்லேட்டே கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த லாலிபாப்பை சாக்லேட் சிரப்பில் போட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டில் டிப் பண்ணி மேலே இந்த டெக்கரேஷன் தூவிட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை கேக் லாலிபாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் இப்போ சாக்லேட் தூவிக்கிறேன். இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகு பண்ணிக்கலாம். இது ஒன்று எடுத்து வச்சிடுறேன். பப்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே 2 மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது கேக் லேயர் ஐஸ்கிரீம் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம கேக் தனியாக விப்பிங் க்ரீம் தனியாக ஃபஸ்ட்டே பிரித்து வச்சோம் இல்லையா, அந்த விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அதை கீழே ஃபஸ்ட் லேயர் கொடுத்துடலாம்.
உதிர்த்து வச்சுருக்க கேக்கு ஒரு லேயர். இந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன், இது கடையில் தான் வாங்கினேன், இது 10 ரூபா. இந்த வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு லேயர். இப்போ அடுத்து மேலே கேக் சேர்த்துக்கலாம் திரும்பவும். இப்போ விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இன்னொரு லேயர் கேக் சேர்த்துக்கிறேன். இப்போ ஐஸ்கிரீம். மிச்சம் மீற கேக்கை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, சாப்பிடலாமா? இதை பாருங்க, இப்படி ஸ்பூன் விட்டு உள்ளே வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் வரும். இந்தாங்க, எப்படி இருக்கு? கேக் அம்மா உனக்கு சின்ன ஸ்பூன் தரட்டா? தச்சு நல்லா இருக்கா? இங்கே பாரு, வீடியோ பார்த்து சொல்லு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அஸ்வினி, என்னது இது? கேக் ஐஸ்கிரீம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு. கேக் லாலிபாப் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுவும் ரெடி, பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பாப்பா? என்னது பேர்? என்னது? கேக் லாலிபாப். தச்சு, நீ சொல்றா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே பாரு, நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.